ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான மிளகா கிள்ளி சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளா இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கப்பில் நான் 1 கப் துவரம் பருப்பை 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்குங்க. ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா இந்த மாதிரி சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு மத்து வச்சு மசிச்சுக்குங்க. நான் இதில் உதயம் துவரம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய். இதில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் தான் காரமே. அதனால் 4 சேர்த்துருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். ஒரு குச்சி கருவேப்பிலை இலை. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயோடு கலந்ததும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா அந்த எண்ணெயோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு இருக்குது இல்லையா, நம்ம மசிச்சு வச்சது, அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஒரு 1/4 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டான மிளகாய் கிள்ளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம்னா ரொம்ப திக்காக தால் மாதிரி ஆகிடும். அன்றைக்கி இது மாதிரி சூப்பராக நான் சிம்பிள் அப்பளம் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு